ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய தகவல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற ஃப்ரைஸ் மாதிரியே கிடைக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கினோம்னா கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் பைசா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால வேணுங்கிற அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை மாதிரி பெருசாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா ஃப்ரைஸ் நல்லா நீளமாக கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இதே போல் எல்லா கிழங்குலையுமே தோல் சீவி எடுத்துக்கலாம். எல்லாமே தோல் சீவியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈவனாக கிடைக்கும் நமக்கு ஃப்ரைஸு. இந்த சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும். இப்போது இதை நல்லா ஒரு திக்கான பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இதை மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே நான் நார்மல் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம், இல்லைன்னா கலர் மாறிடும். இதை மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் நிறைய இருக்கும். நம்ம இந்த தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுனால இந்த தண்ணியில் எல்லாமே இறங்கிடும். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் வெதுன்னு தண்ணி எடுத்திருக்கேன், சுடு தண்ணி. ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வெதுன்னு இருந்தாலே போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் எடுத்து இந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம ஏன் சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறோன்னா, நமக்கு லைட்டாக உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும். நம்ம பொரித்து எடுக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க இந்த சுடு தண்ணியில். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்த உருளைக்கிழங்குல இருந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி க்ளீனான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்குலாம் இதில் போட்டுக்கலாம். ஈரம் இல்லாமல் இதை ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இதில். இதை மாதிரி போட்டுட்டு டவலை இப்படி வச்சு லைட்டாக இப்படி பண்ணி விடுங்க, துடைச்சிக்கோங்க. இதில் இருக்க ஈரெல்லாம் இதில் ஒட்டிக்கும்.
ஃபுல்லாக இழுத்துக்கும். நல்லா ஈரம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனால் போதும், மிதமான ஹீட்டில் இருந்தாலே போதும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து பொரிச்சுக்கலாம். இதை மாதிரி நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரைஸ் வரும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பொரிச்சு எடுத்தால் போதும், கலர்லாம் மாறக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறதுனால நமக்கு ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு ஏர்டைட் கவரில் கூட போட்டு வச்சுக்கலாம். வேணும்னும் போது கூட எடுத்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க மெதுவாக, எண்ணெய் தெறிக்காமல். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ப்ரௌனாக வரணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். இதை எண்ணெயை வடிகட்டிட்டு இதே போல் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.